السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு ஸாலிஹீன் பாடம் 93. இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபினுடைய 93ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீன் 93ஆம் நாள் பாடத்துல நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸில் முதலாவது ஹதீஸானது கட்டப்பட்ட அந்த கயிறு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. அப்போ இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தை பற்றி சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு வராங்க. பள்ளிக்கு வந்து பார்த்தா அந்த சமயத்துல 2 தூணுக்கும் மத்தியில, அந்த பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு 2 தூணுக்கு மத்தியில ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு. அந்த கயிறு கட்டப்பட்டிருந்த உடனே அந்த கயிறை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, இந்த கயிறு என்னது, இது யாருடைய கயிறு அப்படி என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது ஜெய்னப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணியுடைய ஒரு கயிறாக இது இருக்கு யா ரசூலல்லாஹ். அப்போ இந்த கயிறானது எதற்காக அவர்கள் கட்டியிருக்கிறாங்கன்னு கேட்ட பொழுது அதுக்கு சொன்னாங்க, அந்த ஜெய்னபர் அந்த ஜெய்னப் அவர்கள் தொழுகும் பொழுது அவர்களுக்கு சடைவு ஏற்பட்டால், உடல் சோர்வு ஏற்பட்டால் அவர்கள் அந்த கயிற்றில் அவர்கள் சாய்ந்து கொள்வார்கள், சாய்ந்து கொண்டு அவர்கள் தொழுவார்கள் என்ற ஒரு செய்தியை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யாராவது ஒருத்தர் நீங்க தொழுவுறீங்கன்னு சொன்னா உற்சாகத்தோடு நீங்க தொழுவுங்க. அப்படி உங்களுக்கு அந்த சோர்வு, அந்த சடைவு ஏற்படுதுன்னு சொன்னா நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஹதீஸின் மூலமாக பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸானது அவன் தூங்கிக் கொள்ளட்டும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸ்லையும் கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் ஒருத்தர் தொழுகையில உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னா, ஒரு சிறு தூக்கம் என்பது தொழுகையில் நீங்க இருக்கும் பொழுது அந்த நிலையில உங்களுக்கு ஏற்படுதுன்னு சொன்னா, முதலாவதாக நீங்க தூங்கிக் கொள்ளுங்கள். அவன் தூங்கிக் கொள்ளட்டும். எந்த அளவுனா, அந்த தூக்கம் அவனை விட்டு கலையும் வரைக்கும் அவன் தூங்கிக் கொள்ளட்டும். அப்ப எந்த அளவு தூங்குறானோ அந்த அளவு தூங்கிக் கொள்ளட்டும், ஃப்ரெஷ்ஷா ஆகட்டும். அந்த தூக்கத்தை கலைத்து விட்டு பின்பு அந்த தொழுகைக்காக வேண்டி அவன் நின்று கொள்ளட்டும், அந்த தொழுகையை அவன் நிறைவேற்றிக் கொள்ளட்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இது இரண்டாவது ஹதீஸான அவன் தூங்கிக் கொள்ளட்டும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு.
அடுத்தபடியாக நபியின் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ இந்த ஹதீஸு எந்த காரணத்திற்காக நபியின் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் அமைக்கப்பட்டது என்றால், இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நான் ஐவேளை தொழக்கூடியவனாக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை எப்படி இருக்கும்னு சொன்னா, நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்கும். இன்னும் அவருடைய ஹுத்துபாவும் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் என்பதை ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நமக்கு பதிவு செய்து தருவார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடுநிலையை விரும்பி இருக்கின்றார்கள். நடுநிலையாக ஒரு செயலை செய்வதுதான் அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள் என்பதை இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸு நபியின் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸனை அமைத்திருக்கின்றோம். அப்போ இந்த 3 தலைப்பிற்கான இந்த ஹதீஸினுடைய அந்த கூடுதல் விளக்கத்தையும் அந்த கூடுதல் தர்ஜுமாக்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இந்த பாடத்தை இந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 146வது ஹதீஸ். இந்த ரியாது சாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது 146வது ஹதீஸாக இருக்கு என்பதை இங்க சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வஅன் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், தஹலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஜித. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு நுழைந்தார்கள். அப்போ பள்ளிவாசலுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. ஃபஇதா ஹபலுன் மம்தூதுன், ஃபஇதா அந்த சமயம் ஹபலுன் மம்தூதுன் கட்டப்பட்ட ஒரு கயிறு என்பது இருந்தது. பைன சாரியத்தைனி, அந்த 2 தூண்களுக்கு மத்தியில கட்டப்பட்ட ஒரு கயிறு என்பது அந்த சமயம் இருந்துச்சு. ஃபகால, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா ஹாதல் ஹப்லு, இது என்ன கயிறு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலுக்குள்ள வந்து பார்த்தா 2 தூணுக்கு மத்தியில ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு. அந்த கயிறை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, இது என்ன கயிறு, இது யாரு கெட்டுனா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. காலு, அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹாதா ஹபுலுன் லி ஸைனப, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித துணைவியாரான ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரிய கயிறாக இது இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னார்கள். சொல்லிட்டு சஹாபாக்கள் இன்னும் சொல்றாங்க, ஃபஇதா ஃபதரத், அவர்கள் சடை வேறுபட்டால், சடைவாக ஆனால், தஅல்லகத் பிஹி, அந்த கயிறில் அவர்கள் தொங்குவார்கள். அப்போ இந்த பள்ளியாசல்ல தொழக்கூடிய அந்த சமயத்துல அந்த ஸைனப் என்ற பெண்மணி தொழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த தூண் பக்கத்துல தான் எப்போ தொழுவாங்களாமா. இப்போ தொழுதுகிட்டு இருக்க அந்த சமயத்துல அவங்களுக்கு ஏதாவது சடைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி சொன்னா, அந்த கயிறில் கொஞ்சம் சாய்ந்து நிற்கக்கூடியவர்களாக, அந்த கயிறில் அப்படி தொங்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அப்படின்னு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றாங்க. அப்போ வகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹல்லூஹு, அந்த கயிறை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள். லியுஸல்லி லியுஸல்லி அஹதுக்கும் நஷாத்தஹு, உங்களில் ஒருவர் தொழுது கொள்ளட்டும், நஷாத்தஹு, அவருடைய நஷாத்தான வக்தில் அவர் தொழுது கொள்ளட்டும். நஷாத்தான வக்துனா உற்சாகத்தினுடைய நேரம். இப்ப நஷாத்துன்னு சொன்னா உற்சாகம், எனர்ஜியா இருப்போமா இல்லையா, புத்துணர்ச்சியா இருப்போமா இல்லையா, அதுக்கு பேர் தான் நஷாத்து. அப்ப அது நஷாத்துற நேரம்னா அவர் உற்சாகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர் தொழுது கொள்ளட்டும். அப்ப அவர் உற்சாகமாக அவர் தொழுவட்டும்.
சடைவாக அவர் தொழ வேண்டாம். ஃபைதா ஃபத்தர, எனவே அவர் சடைவாக ஆனால் ஃபல்யர்குது, எனவே அவர் தூங்கிக் கொள்ளட்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த ஜெயினப் என்ற பெண்மணிக்கு சடைவு ஏற்பட்டா இந்த கயிறுல தொங்கக்கூடியவங்களா இருப்பாங்க யார் ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்ன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியெல்லாம் நீங்க செய்யாதீங்க. இந்த கயிறை முதல்ல அவிழுங்க. இந்த கயிறை முதல்ல அவுத்து விடுங்க. நீங்க உங்கள ஒருத்தவங்க நீங்க தொழுவுறீங்கன்னு சொன்னா உற்சாகத்தோடு நீங்க தொழுவுங்க. தொழக்கூடியவர்களாக ஆகுவீங்கன்னு சொன்னா உற்சாகத்தோடு நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல எனர்ஜியோட நல்ல தாக்கத்தோட சக்தியோட நீங்க தொழுவுங்க. அப்படி உங்களுக்கு சடைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ரொம்ப டயர்டா இருக்கு, உங்களால தொழுவது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபல்யர்குது, அவர் தூங்கிக் கொள்ளட்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ ஒரு விஷயம் விளங்கணும். இங்க தொழுது தொழுது கொள்ளட்டும் சொல்றது காரணம் நஃபீலான தொழுகையை பத்தி பேசுறாங்க. ஃபர்லான தொழுகை கிடையாது. ஃபர்லான தொழுகை தொழுகிறதுக்கு ஒருத்தவன் சோம்பேறி படுறான், ஒருத்தவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சடைவா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தொழுகையை விட்டுட்டு தூங்கிடலாமா கேட்டா அது கிடையாது. நஃபீலான தொழுகைகள். அப்போ அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த தொழுகைகளை பத்தி தான் இந்த இடத்துல ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்படி அந்த சுன்னத்தான தொழுகையில உங்களுக்கு சடைவு ஏற்பட்டா நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள். அவர் தூங்கிக் கொள்ளட்டும், பிறகு எழுந்து தொழுது கொள்ளட்டும் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்ல வராங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரும் இத்திஃபாக் செய்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் இக்திசாத், நடுநிலையை பேணுதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாங்களா இல்லையா? உங்களுக்கு உற்சாகம் ஏற்பட்டா நீங்க தொழுவுங்க. உற்சாகத்தோடு நீங்க தொழுவுங்க. அப்படி உங்களுக்கு சடைவு ஏற்பட்டா அந்த சடைவை நீங்கள் போக்கிக் கொள்வதற்காக நீங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் தொழுவுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிலையை பேணி வாழச் சொன்னாங்கன்னு விளங்குது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான விஷயத்தை சொல்லியிருந்தா நீங்கள் தொழுதுதான் ஆகணும். உங்களுக்கு என்ன டயர்டானாலும் சரி, என்ன சடைவானாலும் சரி, அதெல்லாம் நீங்க உதறி தள்ளி நீங்க தொழுதுதான் ஆகணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு டயர்ட் ஆகுது, சடைவா இருக்குன்னு சொன்னா நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க. தூங்கிட்டு அப்புறம் தொழுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல காரணம், இந்த இபாதத்துல நீங்கள் நடுநிலையை பேணிக் கொள்ளுங்கள். உங்கள் சக்திக்கு மீறி நீங்க செய்யாதீங்க. சக்திக்கு மீறி, வரம்பு மீறி அந்த விஷயத்தை, காரியத்தை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக நீங்க ஆகாதீர்கள். அதனால் நீங்கள் தூங்கிக் கொண்டு அதற்கு பின்னதாக நீங்கள் தொழுவுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் இக்திசாத், இந்த நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி கட்டப்பட்ட ஒரு கயிறு என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இதுதான் இந்த 146வது ஹதீஸாக இருக்கு. அடுத்தபடியாக இந்த 147வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, وعن عائشة رضي الله عنها, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித துணைவியாரான உம்முல் முஃமினீனான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், இதா நஅஸ அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சிறுதூக்கம் தூங்கினால், நஅஸ்னா என்ன? சிறுதூக்கம் தூங்கினால். அப்போ நுஆஸ், நுஆஸ் தான் அதனுடைய மஸ்தர். நுஆஸ்னா சிறுதூக்கம்னு அர்த்தம். இப்போ நஅஸ்னா சிறுதூக்கம் தூங்கினார்.
உங்கள் ஒருவர் சிறுதூக்கம் தூங்கினால் வஹுவ இன்னும் அவராகிறவர் யுசல்லி தொழுது கொண்டிருக்கின்றார். அப்போ தொழுவக்கூடிய நிலையில ஒருத்தவர் சிறுதூக்கம் தூங்குறான்னு சொன்னா தூங்கினால் பல்யருகுது, எனவே அவர் அந்த சிறுதூக்கத்தை தூங்கிக் கொள்ளட்டும். ஹத்தா எதுவரை என்று சொன்னால் யத்ஹப அன்ஹு அன்னௌமு, தூக்கம் என்பது அவரை விட்டும் செல்லும் வரையிலும், சென்று விடும் வரையிலும் அவர் தூங்கிக் கொள்ளட்டும். அப்போ ஒருத்தவர் தொழுவையில் நிற்கும் போது ஒரு சின்ன தூக்கம் வருமா இல்லையா? அந்த சின்ன தூக்கத்திற்கு நுஆஸ்ன்னு சொல்லுவோம், நௌமுன்னு சொல்ல முடியாது. நௌமுன்னு சொன்னா அது பெரிய தூக்கம், நம்ம நைட்டு படுக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி அந்த தூக்கத்திற்கு தான் நௌமுன்னு சொல்றோம். நுஆஸ்னா இது போல உட்காரக்கூடிய சமயத்துல, நிற்கக்கூடிய சமயத்துல ஒரு சின்ன தூக்கம் வருமா இல்லையா, ஒரு சடைவின் காரணமாக. அந்த ஒரு தூக்கம் என்பது நீங்கள் தொழக்கூடிய ஒரு நேரத்துல அந்த தூக்கம் உங்களுக்கு வருதுன்னு சொன்னா அந்த தூக்கத்தை முதல்ல நிறைவேற்றுங்க. தொழுகையை விட்டுட்டு அந்த தூக்கத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இது வரைக்கும்னா அந்த தூக்கம் உங்களை விட்டு போற வரைக்கும், தூக்கம் கலைஞ்சி நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆகிற வரைக்கும், நீங்க சுறுசுறுப்பு ஆகிற வரைக்கும் அந்த தூக்கத்தை நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இன்னும் இன்ன அஹதக்கும், நிச்சயமாக உங்களில் ஒருவர் இதா சொல்லா அவர் தொழுதால் வஹுவ இன்னும் அவராகிறவர் நாஇசுன், அப்போ சிறுதூக்கம் தூங்கக்கூடியவரான நிலையில் அவர் இருக்கிறார். அந்த நிலையில அவர் தொழுதால் லா எதிரி, அவர் அறிய மாட்டார், லஅல்லஹு யத்ஹபு. இப்போ இந்த இடத்துல லஅல்லதூன் இருக்குது, இது தப்பு, இது பிரிண்டிங் மிஸ்டேக், நுஸ்ஹா பல. அப்போ இங்க லஅல்லஹு என்பதாக தான் வரும், அதான் இங்க சரியானது. அப்போ லஅல்லஹு யத்ஹபு இஸ்தக்ஃபிரு ஃபயசுப்பு நஃப்ஸஹு, இஸ்திக்ஃபார் செய்து தன்னை தானே திட்டிக் கொள்பவராக அவர் செல்லக்கூடும் என்பதை அவர் அறிய மாட்டார் என்பதாக சொல்றாங்க. அப்போ அதாவது தூக்கத்தில் அவரது வார்த்தைகள், அவரது வார்த்தை மாறுவதை அவர் அறிய மாட்டார். அப்படின்னு தான் ஒரு கருத்தை தான் இதன் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக, வாக்கியத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ நம்ம எதற்காக தொழுகிறோம், அவனுக்கு தெரியாத ஒரு நிலையில அவன் தூங்கக்கூடியவனாப்பா. அதனால அப்படி தூக்கம் வருது என்று சொன்னால் நீ தூங்கிக்கொள். எதுவரை என்று சொன்னால் அந்த தூக்கம் முன்னை விட்டு கலையும் வரையிலும், அந்த தூக்கம் முன்னை விட்டு செல்லும் வரையிலும் நீ தூங்கிக்கொள். பிறகு அந்த தொழுகையை நிறைவேற்றிக்கொள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்து தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்த, சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை இங்க சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் இக்திசாத், நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒருவர் அந்த தொழுகையினுடைய சமயத்துல அவருக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னா, ஒரு சின்ன தூக்கம் வருதுன்னு சொன்னா, அதை அவர் தூங்கி கொண்டு அதற்கு பின்னதாக அந்த தொழுகையை அவர் நிறைவேற்றட்டும் என்பதாக தான் இந்த ஹதீஸின் மூலமா சொல்றாங்க. அப்ப இந்த கருத்து என்ன கருத்து விளங்குதுன்னா, நீங்கள் ரொம்ப சித்தத்தை எடுத்து ரொம்ப கடுமையான ஒரு முறையில நீங்க தொழுகை அமைக்காதீங்க. லேசான முறையில உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ, தூக்கம் வருதா தூங்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக நீங்கள் அந்த தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுங்க. அதல்லாமல் கஷ்டப்பட்டு அப்படி தூக்கத்தோடு அந்த தொழுகையை தொழ வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது. அப்போ இந்த கருத்து இங்க உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த பாபுல் இக்திசாத், இந்த நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் மேலேயே சொல்லப்பட்ட மாதிரி அவன் தூங்கிக் கொள்ளட்டும் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்ப இதுதான் இந்த 147வது ஹதீஸாக இது இருக்கு. அடுத்தபடியாக இந்த 148வது ஹதீஸ பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க. وعن أبي عبد الله جابر بن سمرة رضي الله عنهما. அப்போ இந்த ஹதீஸானது அப்துல்லா ரதியுல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையான சமுரா என்பவருடைய மகனான ஜாபிர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு.
அப்போ ஜாபிர் இப்னு சமுரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்னு ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொன்னு அவருடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அவங்க சொல்றாங்க, அவர்கள் சொன்னார்கள், குந்து உசல்லி நான் தொழக்கூடியவனாக நான் ஆகியிருந்தேன், மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழக்கூடியவனாக ஆகியிருந்தேன், அஸ்ஸலவாதி தொழுகைகளை தொழக்கூடியவனாக இருந்தேன். அப்போ ஸலவாத்தின்னு சொன்னா தொழுகைகள்னா சாதாரண தொழுகை கிடையாது. அந்த ஐவேளை தொழுகை, அந்த அந்த 5 வேளை தொழுகையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நான் தொழக்கூடியவனாக நான் ஆகியிருந்தேன். அப்போ அந்த சமயம் ஃபகானத் ஸலாத்துஹு எனவே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தொழுகையானது ஆகியிருந்தது கசுதன் நடுநிலையானதாக ஆகியிருந்தது. வஹுதுபத்துஹு இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுதுபாவும் ஆகியிருந்தது கசுதன் நடுநிலையானதாக ஆகியிருந்தது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் 5 வேளை தொழக்கூடியவனாக நான் இருந்தேன். அப்போ அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகைய நான் கவனிச்சு பார்த்தேன். அவங்க எப்படி தொழுவுறாங்க, எந்த முறையில தொழுவுறாங்க என்பத நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் விளங்குனுச்சு. அது என்ன விஷயம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகையை நடுநிலையான முறையில தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ ரொம்ப அதிகமாக நீட்டு தொழக்கூடியவராக, ரொம்ப கஷ்டப்பட்டு தொழக்கூடியவர்களாகவும் அவங்க கிடையாது. அதுவே ரொம்ப அசால்ட்டாகவும், ரொம்ப துஆக்கள, தஸ்பீஹ்கள் எல்லாம் குறைச்சி அந்த தொழுகையை அமைக்கக்கூடியவர்களாகவும் அவங்க கிடையாது. அது 2க்கும் நடுவுல இப்போ நடுநிலையான ஒரு தொழுகை. இப்போ ஒரு போதுமான அளவு அந்த நீண்ட நேரம், அந்த போதுமான அளவிற்கான அந்த நேரத்திற்கான அந்த தொழுகையையும் முறையாக ஓதக்கூடிய அந்த விஷயங்களை முறையாக அளவாக ஓதி தொழக்கூடியவர்களாக, அப்படி நடுநிலையான தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களா இருந்தாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்துபா, அவருடைய ஹுத்துபா கூட அப்படி நடுநிலையானதாக தான் அது இருந்தது. அதுவும் ரொம்ப நீட்டமானதாகவும் இல்ல, அதுவும் ரொம்ப சுருக்கமானதாகவும் இல்ல. அப்போ அது ரொம்ப குறையுள்ளதாகவும் இல்ல, அது ரொம்ப ரொம்ப கடுமையானதாகவும் இல்ல. அது அதற்கு 2க்கும் நடுவாக, அது நடுநிலையானதாக அது அமையக்கூடியதாக இருந்தது என்ற இந்த செய்தியை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீஸானது முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் இக்திசாத் நடுநிலையை பேணுதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை பத்தி நமக்கு சொல்லித் தராங்க. யாரு? ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தரும்பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் தொழுதேன். அப்போ உங்க தொழுகை நடுநிலையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ நடுநிலையாக எப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி நடுநிலை என்ற இந்த செய்தியானது இந்த ஹதீஸில பதிவு செய்யப்படுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் இக்திசாத் நடுநிலையை பேணுதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக அமையக்கூடியதாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபியின் தொழுகை என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அடுத்தபடியாக இங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கான அந்த அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க. கௌலுஹு கஸ்தன், கஸ்தன் என்ற அந்த சொல்லாகிறது. அப்போ கஸ்தன் என்பதாக ஒரு சொல்ல சொன்னாங்களா இல்லையா? அந்த சொல்லாகிறது அதாவது பைன தூலி வல் கைஸ்வரி. தூளுனா நீளம். இப்போ நீளமாக ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? நீண்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுக்கு தூளுன்னு சொல்லுவாங்க. நீளம். கைஸ்வரனா குறைவாக இருக்கிறது, ரொம்ப கம்மியா இருக்கிறது, சின்னதா இருக்கிறது, அது போல விஷயத்துக்கு கைஸ்வரன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நீளமாக இருக்கும் விஷயத்திற்கும் அந்த குறைவாக இருக்கும் விஷயத்திற்கும் மத்தியில் உள்ளதாகும் என்ற அர்த்தத்திற்கு இந்த கஸ்தன் என்பது வரும். அப்போ நடுநிலை, மீடியம், நடுநிலையாக இருக்கிறது, அப்படி என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்ற விளக்கத்தை நமக்கு இங்க சொல்லித் தராங்க. அப்போ இன்றைய பாடத்துல நம்ம
இந்த 146வது ஹதீஸையும், இந்த 147வது ஹதீஸையும், இந்த 148வது ஹதீஸையும் என்று இந்த 3 ஹதீஸை நாம் பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 149வது ஹதீஸை பற்றி விளக்கத்தையும் அதனுடைய தர்ஜுமாக்களையும் பற்றி நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.